Hi Chellukutis, this is Vibe with Viji cooking vlog. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு சுட சுட வடை சமைக்க போகிறோம். இப்போது வடை செய்கிறதுக்கு நம்ம மாவு வடை மாவு ஆட்டணும். அதுக்கு தேவையான பொருள் உரத் தால் அதாவது உளுந்து பருப்பு, வெள்ளை உளுந்து, அது ஒரு 2 டம்ளர் நைட்டில் இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அதை நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம கிரைண்டரில் தண்ணி அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம அரைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி நம்ம நிறையா சேர்த்தும் போது மாவு நீத்து போன மாதிரி ஆகும். அதனால நம்ம அளவாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக மாவை எடுத்து ஒரு வெசலில் போட்டுட்டு அது கூட ஆனியன்ஸ் 2, ஜிஞ்சர் 1 இன்ச் சைஸு, பெப்பர் கார்ன்ஸ் 1 ஸ்பூனு, ஜிஞ்சர், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். கூடவே நமக்கு பெருங்காயம் இருந்ததுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். பெருங்காயம் போடும்போது நமக்கு கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் ஆயிரும், நமக்கு வராது. எண்ணெயில் இந்த உளுந்து போடுறதுனால நம்ம இந்த அசஃபோடிட்டா சேர்த்திக்கணும். குமின் சீட்ஸு இதெல்லாம் ஜீரகமெல்லாம் சேர்த்தும்போது நம்ம இந்த எண்ணெயில் போடுறதுனால அதில் வர்ற அந்த ட்ராபேக்ஸ் அவாய்ட் ஆயிரும். இப்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கணும். தேவையான அளவு நம்ம ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணலாம். சால்ட் எல்லாம் போட்டுட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப போடாதீங்க. மாவு ஆட்டும்போதும் நம்ம கவனமாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். உளுந்தில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ், ஈஸியாக இருக்கும். டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உளுந்து நம்ம போன்ஸையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால் உளுந்து மேக்ஸிமம் அந்த 40-50 ஏஜ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம நிறையா சேர்த்துக்கணும். பேன் வச்சுட்டு ஆயில் ஒரு 1/2 லிட்டருக்கு கம்மியாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆன பின்ன நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த மாவை வடை மாதிரி தட்டி ரவுண்டாக போட்டு நம்ம தம் ஃபிங்கரில் ஒரு பண்ணிக்கணும், ஒரு ஹோல் போட்டுக்கணும். நம்ம இந்த வடை ஒரு 2 வடை போட்டதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம கையை வச்சு டிப் பண்ணோம்னா அந்த வடை மாவு ஒட்டாது. அப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் நமக்கு பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். சின்னதாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட வரலன்னா நம்ம பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சு
இந்த பாலித்தீன் பேப்பர் வச்சு நம்ம போட்டுக்கலாம். கிறிஸ்பி வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போடணும். எங்கள் அப்பா வந்து கடையில் விற்கிறது வாங்கும்போது அந்த குறுமிளகு வந்து பத்தாது. அதனால அவர் எக்ஸ்ட்ரா குறுமிளகு வாங்கிட்டு போவாங்க கடைக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இந்த பெப்பர் கார்ன்ஸையும் கூடவே சேர்த்து வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்து அதை எக்ஸ்ட்ராவாக போட சொல்லி அந்த டேஸ்ட் இஞ்சியும் அந்த கார்னும் இதில் வந்து ஸ்பெஷல் இந்த வடையில். ஸோ இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போது நல்லா ஒரு வாசம் வருது. வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பி வடை. பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஒரே ஒரு தடவை போட்டோம்னே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான வடை ரெடியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு தண்ணி நிறையா போச்சுன்னா, தண்ணி வந்து ஜாஸ்தியாக போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் ரைஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வடையை வந்து போடலாம். உளுந்துக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாம் நிறைய இருக்கனால இதைய நம்ம அடிக்கடி 1 வீக்குக்கு ஒன்ஸாவது நம்ம செய்யலாம். அதனால் நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது தான். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால நம்ம அடிக்கடி இதைய செய்யலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற வடை மாதிரி இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. வாவ், சூப்பர் வடை இஸ் ரெடி. இப்போவே சாப்பிட்லாம் போல் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யணும். சட்னி கூட சூப்பராக இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி கூட இதை சாப்பிடும்போது appetizing-ஆக இருக்கும். பாபாவுக்கு சர்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கணும்னா வைப் வித் விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.